இன்றைக்கி நம்ம டீ டைம் ஸ்நாக்கில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அரிசி பருப்பு வடை. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கல் அரிசி 1 கப்பு சாப்பாட்டு அரிசி, 1/2 கப்பு துவரம் பருப்பு, இந்த ரெண்டையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுகிட்டு இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே மிக்சியில் மாற்றிட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அளவாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைக்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச அரிசி பருப்பு இதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இதை ரெஸ்ட்டு கொடுங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அதோட கவர் இருக்கு இல்லையா, அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எனக்கு வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாழை இலை, அதே மாதிரி நிறைய பேங்க இது ஸ்பூன்லேயே பேக் சைடு வச்சு தட்டுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக வந்துடும். அதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் போடும்போது அடுப்பை மீடியமாக வச்சுட்டு போடுங்க, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதுங்க. அதே மாதிரி நமக்கு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த வடையை உள்ளே சேர்த்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அழகாக உப்பி மேலே வந்துடும், பூரி வர மாதிரி. அவ்வளோதான். ரெண்டையுமே 2 நிமிஷத்துக்கு மாற்றி மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு அரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷனுக்கு தேங்காய் சட்னி இஷ்டம் உள்ளவங்க தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிடுங்க. இல்லைன்னா நார்மலாக கூட டீ டைம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க.